பொதுவா பாம்பு அப்படின்னா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பெண்கள் அவங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற ஒரு சின்ன சைஸ் பல்லிய பார்த்தாலே பாம்ப பார்த்தது மாதிரி பயப்படுவாங்க. பல்லி விழுந்த உணவை சாப்பிட்டு மயக்கம் வாந்தி வந்திருக்கு அப்படின்ற செய்திகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். நிஜத்திலேயே நம்ம வீட்டு பல்லிகளுக்கு விஷம் இருக்கா இல்லையா வாங்க தெரிஞ்சுக்கலாம். உலக அளவிலேயே 2 பல்லி இனங்களுக்கு மட்டும் தாங்க விஷம் இருக்கு. இது மனுஷங்களுக்கு ஆபத்து கொடுக்கக்கூடியது. கிலா மான்ஸ்டர் மற்றும் மெக்சிகன் மணிப்பல்லி இந்த 2க்கும் தான் அதிகமான விஷம் இருக்கு. ஆனா இது எல்லாமே வட அமெரிக்கா மற்றும் மெக்சிகோல மட்டும் தான் இருக்கும். இந்தியாவுல இது கிடையவே கிடையாது. வீட்டு சுவர்கள் மற்றும் கூரைகள்ல இருக்கிற பல்லிகளுக்கு பொதுவா விஷம் இருக்காதுங்க. நச்சுக்களை கொண்டிருக்கிற சிறப்பு சுருப்புகள் மற்றும் கோரை பற்கள் பல்லிகள் இடத்துல கிடையவே கிடையாது. உண்மையிலேயே வீட்டில் இருக்கிற பல்லிகள் மனிதர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதுதான். அது மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய கொசுக்கள், ஈக்கள், கரப்பான் பூச்சி, எறும்புகள் இந்த மாதிரியான உயிரினங்களை அது சாப்பிட்டுக்குது. இதனால வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறதோட மனிதர்களை பல ஆரோக்கிய கேட்ல இருந்து காக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, பல்லி விழுந்த உணவு விஷமா இல்லையா? உண்மையிலேயே பல்லி விழுந்த உணவு விஷம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. மேலும் இது மரணத்தை ஏற்படுத்தாது அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா சில ஆரோக்கிய கேடுகளை இது நிச்சயமா உண்டாக்குங்க. மற்ற விலங்குகளை போலவே பல்லிகள் பாக்டீரியாக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளை அவற்றின் உடல்ல சுமந்து போய் மலத்தின் மூலமா வெளியேற்றுது. அதனால பல்லி ஒரு நோய் பரப்பும் காரணியா இருக்கலாம். மேலும் அது இறந்து போன கரப்பான் பூச்சி அல்லது வேறு ஏதாவது உயிரினங்களை சாப்பிடும்போது பாக்டீரியாக்களை மேலும் பரப்பும். சோ பல்லி விழுந்த உணவை சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு, வயிற்று பிடிப்பு, காய்ச்சல், குமட்டல், வாந்தி, தலைவலி இது எல்லாமே ஏற்படுங்க. ஒவ்வாமை இருக்கிற சிலருக்கு கடுமையான பாதிப்புகளை கூட இது ஏற்படுத்தும். மருத்துவமனையில அனுமதிக்கப்பட வேண்டிய சிச்சுவேஷன் கூட ஏற்படலாம். பல்லி விழுந்த உணவை சாப்பிடுற சின்ன குழந்தைங்க, குறிப்பா 5 வயசுக்குட்பட்டவங்க, முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு இருக்கிறவங்க, ஹெச்ஐவி, எய்ட்ஸ், புற்றுநோய் சிகிச்சை எடுத்துக்கிறவங்க, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்த நபர்கள் இவங்க எல்லாருக்குமே கடுமையான ஆபத்தை நிச்சயமா கொடுக்குங்க. உளவியல் ரீதியான விளைவுகள் என்னென்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வெறுப்பு, பயம் அல்லது பள்ளியின் மேல இருக்கிற ஒரு விதமான அருவருப்பு காரணமா கூட குமட்டல் மற்றும் வாந்தி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டோமே அப்படின்ற பதட்டத்திலையும் பீதியிலையும் இந்த தலை சுற்றல், மயக்கம் இந்த மாதிரியான அறிகுறிகள் வரும். சோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம உணவெல்லாம் சமைச்சு முடிச்சு வச்சதுக்கு அப்புறமா அதை முறையா மூடி வைக்கிறது ரொம்ப முக்கியம். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இதையும் மூடி வைக்கணும். பாத்திரங்கள் மேல பல்லி ஏறிடுச்சு அப்படின்னா அதை சோப்பு போட்டு நல்லா கழுவ ட்ரை பண்ணுங்க. பல்லிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாதான் மனுஷங்களை கடிக்கும். அச்சுறுத்தப்பட்டா தப்பிக்க முடியாம போனா தன்னை தற்காத்து கொள்ள மனுஷங்களை கடிக்குங்க. இதோடைய பற்கள் ரொம்ப சின்னதாகவும் தாடைகள் ரொம்ப பலவீனமா தான் இருக்கும். பொதுவா தோல்ல சில சிராய்ப்புகள் மற்றும் சின்ன கீறலை மட்டும்தான் இது ஏற்படுத்தும். ஆனா இதுல ஆபத்து எதுவும் கிடையாதுங்க. லேசான வலி, தோல் சிவக்கிறது, வீக்கம் இவ்ளோ விஷயங்கள் தான் நடக்கும். அதுவும் இல்லாம நம்ம மனுஷ ரத்தத்துல அதோடைய நச்சு பொருளையோ விஷத்தையோ அது செலுத்துறதெல்லாம் கிடையாது. ஆனா பல்லி கடிச்சாலோ மேல விழுந்துருச்சு அப்படின்னாலோ உடனே அந்த இடத்த சோப்பு போட்டு கழுவிருங்க. அது ரொம்ப முக்கியம். இல்லனா பாக்டீரியா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கும். வலி அதிகமா இருந்ததுன்னா ஐஸ் கட்டியை பயன்படுத்தி நீங்க ஒத்தடம் கொடுக்கலாம். ஒருவேளை தொற்று ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா டாக்டரை கன்சிடர் பண்ணுங்க.